ஓகே. ஆவி ஆனவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. ஆவி அதுதான் எல்லாத்திற்கும் சாவி. ஆவியானது காற்றை போன்றது, கண்ணுக்கு தெரியாதது, கைக்கு அகப்படாதது. ஒரு நெருப்பு எரிய வேண்டுமே என்றால் காற்று தேவை. ஒரு நெருப்பு அணைய வேண்டுமே என்றால் காற்று. உடலா உயிரா? ஆண்டவனா ஆவியா? அனைத்திலும் இந்த ஆவியானது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. காற்றோடு காற்றாக இருக்கும். காற்றே தான் ஆவி. இந்த திடமான உயிரை, இந்த திடமான உடலை ஆட்சி புரிவது கை கடங்காத காற்று, காற்றை போன்ற ஆவி. படைப்புகளை படைத்த மனிதன் ஆண்டவன் ஆவியால் ஆட்சி புரியப்பட்டு வருகிறது. அந்த ஆவியானது ஆண்டவனை விட்டு பிரிந்து விட்டால் அனைத்தும் ஒன்றுமில்லை. இருப்பது எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆண்டவனே இறந்து போவான். ஆண்டவனை விட்டு ஆவி பிரிந்து விட்டால் ஆண்டவனே இறந்து போவான். ஆண்டவனே இறந்து போனால் அனைத்துமே இருக்குமா? அனைத்துமே இறந்து போகும், இல்லாமல் போய்விடும். அப்படி இருக்கும்போது நாளையை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை. நம் உடலை விட்டு உயிர் எப்போது போகும் என்று தெரியாது. அதே போலத்தான் ஆண்டவனாகிய மனிதனாகிய ஆண்டவனை விட்டு உயிர் எப்போது போகுமோ தெரியாது. அந்த ஆண்டவனை விட்டு உயிர் பிரிந்து விட்டால், ஆவி பிரிந்து விட்டால் அனைத்தும் அழிந்து போகும். அப்படி இருக்கும்போது நாம் எதை நம்பி இருக்க முடியும்? நம் உலகம் அனைத்தும் எந்த நேரத்திலும் அழிந்து போகும். நிலையானது எதுவுமே இல்லை. ஆவி ஒன்றுமே மட்டுமே நிலையாக இருக்கும். பாருங்கள், அந்த ஆவியே ஆண்டவனை படைத்தது. ஆண்டவன் அனைத்தையும் படைத்தான். எஸ், அந்த ஆவி பிரிந்து விட்டால் வணக்கம்.